அன்பான தமிழ் உள்ளவங்களும் ஒரு டிவைன் லைட் டெரட்டா சர்ஜரி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஒரே ஒரு பயில் தான் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட் எனர்ஜி செக்இன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நோ கான்டாக்ட் ஆக்ஷன் பிளாக்ட். யாரோட ஆக்ஷன்? மாஸ்குலின் எனர்ஜியோட ஆக்ஷன் இஸ் பீயிங் பிளாக்ட். ஆக்சுவலாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த மாஸ்குலின் எனர்ஜி ஆக்ஷன் எடுக்க ரெடி ஆகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட ஆக்ஷன் வந்து பிளாக் ஆகிருக்கு. லெட்ஸ் see. What is the energy of this connection, spirits? What is the energy of this connection? What is the energy of this collective? What is the energy of this collective connection? Energy of this collective connection. Spirits, please, no contact situation. Okay. Oh, heartbroken. ஓகே, இந்த ஆன் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் அவே, ஸ்ட்ரெஸ்ட். ஓகே, இங்கே என்ன நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பெண்கள் வந்து இந்த ஹாப்பி ஃபேமிலி, அதாவது இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ் இல்லைனா ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, அதை வந்து நீங்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுற ஆள். நீங்கள் மேபி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் அந்த ஆண்கிட்டேருந்து. ஆனால் வந்து அந்த ஆண் இப்போது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களையே லாக் பண்ணிட்டாங்க. அந்த பெண்கள் வந்து லாக்டு ஹர் செல்ஃப், தள்ளி போயிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த ஆண்கிட்டேருந்து ஆக்ஷன் இல்லை அப்படின்னு தள்ளி போயிடுவாங்க. இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஃபேமிலி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க. வெயிட் பண்ணி அப்படிங்கிறது இந்த ஆணோட பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. ஏன் ஆங்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து இந்த கனெக்ஷனை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. அவங்களால இந்த காதலை சொல்லாமல் இருக்க முடியல. அதுதான் ஃபேக்ட். இந்த காதல் சொல்லாமல் இருக்கிறது அவங்களுக்குள்ள ஒரு சூறாவளியவே உண்டாக்குது. ஏன்னா அவங்க இந்த பெண்ணை அவ்வளோ தூரம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் வந்து பாராட்டுறாங்க. இந்த பெண்ணை பற்றி அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை, எல்லாமே இந்த பெண் தான் இந்த ஆணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ எங்கே இந்த பிரச்சனைனால இந்த பெண் வந்து விலகி போயிடுவாங்களோ அப்படிங்கிறது இந்த ஆணோட சந்தேகமாக இருக்குது. இல்லை, சந்தேகம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சூறாவளி இந்த ஆணுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. ஏன் இந்த சூறாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின். நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் ரொம்ப மெச்சூர்டான ஆள். நீங்கள் உங்கள் இதில் கொஞ்ச நாள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இருந்துட்டு நீங்கள் உங்கள் கரியரில் ஒரு புது பிஸ்னஸ் இல்லைனா ஒரு புது பாதையை அமைச்சிட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அவங்களுக்கு அது தெரியுது, நல்லாவே புரியுது. நீங்கள் போயிட்டே இருக்கீங்க அவங்கள விட்டு விலகிங்கிறத அவங்களால அதை உணர முடியுது. அதனால் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க இந்த ஆண் எனர்ஜி. ஸோ இந்த சூறாவளி என்ன ஆகும், என்ன சொல்ல நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பெண்கள் வந்து விலகி போயிடுவாங்களோ அப்படிங்கிறது இந்த ஆணோட பயம்னு இல்லை, சூறாவளி பார்க்கலாம். கடவுள் என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆமாம், இந்த பெண் வந்து விலகி போயிட்டே இருக்காங்க இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் விட்டு. இது வந்து பெண்ணோட எனர்ஜி, இது ஆணோட எனர்ஜி. இது வந்து யூனியன். இது வந்து பிளாக்கேஜ். இது வந்து கைடன்ஸ். இந்த பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷனை விட்டு, இந்த காதலை விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க. இந்த ஆணுக்கு பார்த்திங்கன்னா ஆண்களால் தான். இந்த ஆணுக்கு பார்த்திங்கன்னா தடை யாராலனா, இன்னொரு ஆண் கண்டிப்பாக ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கணும், இல்லைனா ஒரு தோழன், தோழமை, சேம் ஏஜ். கண்டிப்பாக வந்து அந்த ஆணுக்கு ஆணால் தான் தடை இப்போது அட் ப்ரெசண்ட்.
அந்த ஆணை தான் இந்த ஆணை தடுக்கிறதுக்கு போராடிட்டுருக்காங்க. இப்போ பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ஃபெமினின் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜி ப்ளீஸ், ஃபெமினின் எனர்ஜி, feminine energy, feminine energy, spirits please. Four of cups. அவங்க காத்திருந்து இன்னைக்கு காத்திருக்க தயாராக இல்லை. This card is not like that. One second. இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா என்ன விஷயம் இங்கேன்னா, இந்த 4 ஆஃப் கப்ஸை வந்து அவங்க பிளாக் பண்ணுறாங்க. ஏன் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆண் வந்து இந்த பின்னாடி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கறதே இல்லை. இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஆண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இந்த 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜியே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நெக்லெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அப்புறம் இந்த கனெக்ஷனை அவங்க இந்த ஆணுக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டியாகவே இல்லை, எப்போவுமே இல்லை, இப்போவும் இல்லை. அதனால் இந்த பெண் எனர்ஜி என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த எனர்ஜியை பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன இன்டென்ஷன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜியை பிளாக் பண்ணிவிட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்களோட ஓன் ஹாப்பினஸில், அவங்களோட ஓன் ஹாப்பினஸ், அவங்களோட வெல்த், அவங்களோட ஃபினான்ஸ். இந்த பெண் பார்த்தீங்கன்னா படி ஒரு படியை ஏறிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து மேலே போயிட்டுருக்காங்க, கீழே போக தயாராக இல்லை. இந்த ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, பட் இங்கே இது அப்ளை ஆகாது. இது வந்து இந்த பிரின்ஸை போய் காப்பாற்றுற ஸ்டோரி, பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இயர். அது இங்கே வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் அது அப்ளை ஆகாது. இந்த பெண் வந்து அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தேவை வந்து இந்த அல்டிமேட் ஹாப்பினஸ். இந்த ஆணுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஸ்பிரிட்ஸும் சொல்லிட்டாங்க, இல்லை இந்த பெண்களும் சொல்லியிருக்கலாம், இந்த பெண்ணும் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ஆண் வந்து திரும்ப அவங்க அந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே கதை தான். இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டி குதிரை எப்படி வெளியே ஓட்டுறதுன்னு தெரியாமல் அதுக்குள்ளேயே திரும்ப ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த பெண் வந்து ஓகே நீங்கள் அங்கேயே ஓட்டிகிட்ருங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து இந்த பெண் கிளம்பிட்டாங்க. இந்த பெண் கிளம்புனதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஆணுக்கு வந்து அருமை புரியுது. இந்த ஆண் வந்து பிரச்சனையை தாண்டி நிச்சயமாக வந்து காதலை சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெண் வந்து விலகி போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த ஆணுக்கு வந்து அறிவு வருது, இல்லை ஃப்யூச்சரில் அறிவு வரும். மாஸ்குலின் எனர்ஜி ப்ளீஸ், மாஸ்குலின் எனர்ஜி, மாஸ்குலின் எனர்ஜி. 8 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, பேக் ஸ்டாப், துரோகம், நம்பிக்கை துரோகம், முதுகு குத்தல், பித்தலாட்டம், பொய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயமுறுத்துறது, பிளாக்மெயில் பண்ணுறது, ரெண்டு ஒன்று தான். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வேறு விஷயம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விட பண்ணுறது, மேபி ஃபால்ஸ் கோர்ட் கேஸாக இருக்கலாம், பொய் வழக்குகள், பிரச்சனைகள், அந்த மாதிரி பண்ணி இந்த ஆணை பயமுறுத்திட்டுருக்காங்க. இந்த ஆணுக்கு வந்து எப்படி நடுங்கிறதுன்னு கற்றுக் கொடுக்க தேவையில்லை, அவ்வளோ நடுங்கிட்டுருக்காங்க. பேஜ் ஆஃப் காயின்ஸ். ஓகே ஓகே என்ன இப்போ எனக்கு புரியுது அப்படின்னா, இந்த சூழ்நிலையில் இந்த ஆணுக்கு இருக்க இஷ்டம் இல்லை. இந்த ஆணுக்கு வந்து இப்போ பேஜ் ஆஃப் காயின்ஸ் தான் வேணும். அதாவது நியூ பிகினிங், ஒரு அருமையான சந்தோஷமான ஒரு கதகதப்பான ஒரு சூழ்நிலை இந்த பெண்ணோட வேணும். அதுதான் இந்த ஆணுக்கு இப்போது இன்டென்ஷனாக இருக்குது. இந்த ஆணுக்கு வந்து இந்த வாழ்க்கையை இந்த ஆணுக்குமே வெறுத்து போச்சு. பட் அந்த பெண்ணோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பின்னாடி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியே பார்க்கல அப்படின்னா, நீங்கள் பார்க்கவே போகிறதில்ல, நான் காத்திருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆல்ரெடி படியெல்லாம் ஏணியெல்லாம் ஏறி போய்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ஹாப்பினஸ் எதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க போய்கிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் மாஸ்குலின் எனர்ஜி ப்ளீஸ், மாஸ்குலின் எனர்ஜி, மாஸ்குலின் எனர்ஜி, மாஸ்குலின் எனர்ஜி ப்ளீஸ், மாஸ்குலின் எனர்ஜி. ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட், அதாவது பொருளாதார நெருக்கடி, சிக்கல், இதுதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. மாஸ்குலின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் அது கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண். ஓகே, இந்த ஆணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயமும் என்ன சொல்கிறது, தைரியமும் மாறி வருது, ஒரு நிலைப்பாடு இல்லை. அதுதான் இங்கே குழப்பத்துக்கான. அவங்களுக்கு வந்து இந்த கமிட்மெண்ட், சோஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வேணும். மேபி அந்த சோஷியல் ஸ்டேட்டஸில் தான் ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. இந்த காசெல்லாம் போயிட்டு நம்மளை யாராவது மதிப்பாங்களா, அப்படி ஏதாவது ஒரு ட்ராமா போயிட்டுருக்கான்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு இந்த வேர்ல்டு தான் தேவை. இந்த வேர்ல்டு பாட்டம் டெக் கார்டு பார்த்தீங்க, அவங்களோட உலகம் பார்த்தீங்கன்னா
இந்த காதல் தான். இந்த காதலுக்கான கமிட்மெண்ட் வேணும். ஆனால் எப்போ இந்த காதலுக்கான விஷயம் வந்து கல்யாணத்தில் முடியும் அப்படின்னா, அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்து துறந்து தைரியமாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். கடவுள் தான் நம்மளை படைச்சவங்க. நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோ அதனால தான் நடக்கும். ஸோ அந்த தைரியம் எப்போ இந்த ஆணுக்கு வருதோ அப்போ தான் இந்த காதல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அது வரைக்கும் இந்த ஆண் வந்து இந்த குண்டு சட்டியில் குதிரைட்டு வந்து அந்த பெண் வந்து கிளம்பி போயிட்டாங்க ஆல்ரெடி. அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்களோட சந்தோஷத்தில். அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு போராட்டம், உங்களுக்கு வலியை பழகி போச்சு. எனக்கு அந்த வலி பழக்கம் கிடையாது, எனக்கு அது அவசியமும் இல்லை, அதனால் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் தான் அந்த ஆணுக்கு வந்து அருமை தெரியுது. blockages ப்ளீஸ் blockages 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 for the collective energies, blockages please blockages. Future block blockagesன்னு கேட்டால் பேய் வந்துருச்சு. Queen of Wands, black magic, spell work, 10 of Wands. ஒரு கெட்ட எண்ணம் இருக்க ஒரு பெண் எனர்ஜி தான். அந்த பெண் பார்த்திங்கன்னா இந்த பேய் அது வந்து இந்த பெண்ணை வந்து அழிக்கணும்னு பார்க்குது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது நடக்காது, நியூ பிகினிங் பின்னாடி காத்துட்ருக்கு. இந்த நியூ பிகினிங்கை யாராவது தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. இப்போதைக்கு இந்த ஆணுக்கு இந்த முதுகு குத்தல், இந்த துரோகம்லாம் நடக்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த பெண்ணை வந்து விலகி போக வைக்கிறதுக்கு தான். அதை வந்து இந்த ஆண் புரிஞ்சிக்காமல் திரும்ப அதே சூழ்நிலையிலே உழண்டுகிட்டே இருந்தால் அந்த பெண் வந்து சொல்லி இல்லை ஸ்பிரிட்ஸ் சொல்லி டயர்டாயிட்டாங்க. ஸோ நீ எங்கேயோ கிடந்து எப்படியோ உழலு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா அவங்க பெட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. blockages ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ், blockages ஃப்யூச்சர் எனர்ஜி. ஓகே, இந்த ஆண் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நிச்சயமாக வெளியில் வருவாங்க. அப்புறம் இந்த ஆணுக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. சகோதரருக்குள்ள அடிதடி, சொத்து தகராறு, பித்தலாட்டம், போராட்டம், யார் சொத்தை திருடிக்கிறது, யார் சொத்தை யார் அடிக்கிறது, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்குது குடும்பத்துக்குள்ளே. ஏன் அப்படின்னா இந்த ஆணோட காயினை திருடுறதுக்கு தான். ஸோ இந்த ஆண் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக இருக்கணும், ஆமை மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஓடு எவ்வளோ அடித்தாலும் உடையாத மாதிரி அந்த பென்டக்கில் இப்படி ஓட்டில் கட்டி தொங்க விட்டுட்டு கிளம்பணும், இல்லைன்னா திருடிடுவாங்க வீட்டில். கண்டிப்பாக அது ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம், அதில் டவுட்டே கிடையாது. இந்த ஆண் வந்து இந்த ஹேங்க்டு மேன் சுச்சுவேஷனில் இருக்கணும். இந்த ஆணுக்கு வந்து இந்த ஆணோட சகோதரனால் பெரிய துரோகம் நடந்திருக்கு வாழ்க்கையில். இந்த ஆணை வந்து அவங்க பொசிஷன்லேருந்து இறக்கி அந்த பொசிஷனையும் திருடிக்கணும். அதாவது ஃபேமிலியில் இருக்க பொசிஷன், நான் வந்து ஒர்க் பிளேஸ் பொசிஷன் சொல்ல. அப்புறம் வந்து இந்த காதல் விஷயத்தில் இருக்க இந்த பெண்ணை அபகரிச்சுக்கணும், இல்லைனா வந்து ஏற்கனவே ஒரு பெண் விஷயத்தில் இந்த ஆணுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அது எதுவாக வேணால் இருக்கலாம், ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடந்த ஒரு துரோகம். அந்த துரோகத்தினால இந்த ஆணை வந்து வீழ்த்திட்டு அந்த ஃபேமிலியில் இருக்க சொத்து, அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு ஏதாவது ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு பொசிஷன், இல்லைனா ஒரு ரெக்கக்னிஷன் இருந்ததுன்னா எல்லாத்தையும் திருடிடணும். மேபி ஃபேமிலி பிஸ்னஸ் கீது இருந்ததுன்னா ஃபேமிலி பிஸ்னஸை அப்படியே சுருட்டிடணும். இந்த ஆணை வந்து முதுகில் குத்திட்டு பைத்தியக்கார மாதிரி பண்ணி விட்டுட்டு அந்த சொத்தை திருடிடணும் அப்படிங்கிறது பிளான். blockages spirits, blockages spirits, blockages spirits, blockages, any more blockages spirits please. இது பண்ணுறதுக்கு மூல காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பேய். இனிமேல் பிளாக்கேஜஸே கிடையாது, நியூ பிகினிங். கண்டிப்பாக இந்த ஆணுக்கு வந்து காதலையும் புது ஆரம்பம் இருக்குது. செல்வத்திலையும், அதாவது செல்வத்திலையும் பணத்துலேயும் புது ஆரம்பம் கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த சந்தேகம் இல்லை. கைடன்ஸ் வந்து இந்த ஆணுக்கு வாக்கவே, இந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க விலகி போகணும், அதுதான் ஃபஸ்ட் கைடன்ஸ். கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ், கைடன்ஸ் ஃபார் த கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ், கைடன்ஸ் ஃபார் த கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ். என் கையில் வந்து 10 ஆஃப் கப்ஸ் வந்து தடுமாறுது, பட் அது வெளியிலையும் வரல, உள்ளேயும் போகலை. ஸோ 10 ஆஃப் கப்ஸ் இந்த ஆணுக்கு வேணும் அப்படின்னா இந்த சூழ்நிலையை விட்டு முதல் விலகி போகணும். கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ், கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ். புது ஆரம்பம். இந்த ஆணுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு நல்ல பவர் இருக்குது, இல்லை இந்த பெண்ணுக்கு இருக்கலாம்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இந்த ஆணுக்கு இந்த பெண் இந்த காதல் வாழ்க்கை வேணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் செய்யணும். ப்ரிப்ரேஷன் இருக்குது. பெயிண்டிங் எடுத்தோடனே நமக்கு ப்ரஷ்ஷை கையில் எடுக்கணும், அதை ரெடி பண்ணணும், பெயிண்ட்டை சரியான கன்சிஸ்டன்சியில் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷன் பவர் இருக்கணும், இல்லை அதை ஆல்ரெடி ஸ்கெட்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்க்கு பார்டரு எல்லாமே நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போது ஒரு பெயிண்டிங்கை இது பண்ணணுனாவே நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணுன்னா ஒரு காதலை நிலைநிறுத்துறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும். ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் இந்த ஆண் ஏதாவது எதிர்பார்த்தாங்கன்னா எப்படி நடக்கும்? இந்த ஆணால் க்ரியேட் பண்ண முடியும், ஆனால் அதுக்கான வேலை அங்கே போடணும். இந்த ஆண் இந்த சூழ்நிலையை பட்டு ஃபஸ்ட்டு விலகி போகணும். அப்போ தான் இந்த நியூ பிகினிங். ஆனால் இந்த நியூ பிகினிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஆணோட எண்ணங்கள் அத்தனையுமே, அதாவது எண்ணங்கள், ஆமாம் எண்ணங்கள், கற்பனைகள் எல்லாமே நனவாகும், கனவுகள் எல்லாமே நனவாகும். பெயிண்டிங் என்ன, நம்ம கனவுல நினைக்கிறது, நம்ம கற்பனையில் இருக்கிறத நிஜ வாழ்க்கையில் கொண்டு வரது தான். அத்தனை கற்பனை வாழ்க்கையும் நிஜமாக ஆகும். எப்போ அப்படின்னா ஆக்ஷன் எடுத்து அடுத்து இந்த சூழ்நிலையை விட்டு விலகி போனேன். நான் சொன்னேன்ல மெஜிஷியன், மேனிஃபெஸ்டேஷன் பவர் இந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பயங்கரமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் 2 பேருமே இந்த சூழ்நிலையை தூக்கி தூர வச்சுட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த யூனியனை நோக்கி என்ன ஸ்டெப்போ சின்ன சின்ன ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டே இருங்க. அது என்ன நடந்தாலும் சரி. அதுக்காக இதை தள்ளி வைக்கிறது, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை பின்னாடியே ஓடிட்டுருக்கிறது. அதனால தான் இந்த பெண் விலகி போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனையை கட்டிட்டு அழுதுட்டுருங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், இந்த ஆணுக்கும் சரி இந்த பெண்ணுக்கும் சரி, ஓகே ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆணுக்கு தான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அதிர்ஷ்டம் இந்த ஆணுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. ஸோ இந்த ஆண் என்ன பண்ணணும் அப்படின்னா சேரியாட் ஆக்ஷன், குவிக் ஆக்ஷன். அது மட்டும்தான் இந்த ஆணை இந்த சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றும். இன்னொரு முதுகு குத்தல், இன்னொரு என்ன சொல்கிறது, ஒரு தடை, இன்னொரு பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த கெட்ட பெண் பேய் உருவாக்கிட்டுருக்கு. ஸோ இந்த ஆண் அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் போகணும் அப்படின்னா இந்த ஆண் இந்த பெண் பேய் கிட்டேருந்து வெளியில் வரணும். அதுக்கான துணிவு இருக்கணும். அதான் தெளிவாக சொன்னாங்களே, தைரியம் தான் புருஷ லட்சணம்னு. அந்த லட்சணம் இல்லாமல் நீங்கள் எதை தேடினாலும் எப்படி கிடைக்கும்? 10 ஆஃப் காயின்ஸ். உங்களோட சந்தோஷத்தை திருடுறது தான் இந்த பெண் பேயோட முதல் கொள்கை வச்சுக்கலாம், லட்சியம். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்த விட்டு விலகி போங்க. அப்போ தான் இந்த பெண் பேய் முதுகு குத்தல் இந்த மாதிரி 7 ஆஃப் சோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமான எனர்ஜி. அது எப்படின்னு சொல்கிறது, எவ்வளோ கேவலமாக வேணால் போய் கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் பண்ணி தான் நினைக்கிறத சாதிக்கக்கூடிய ஒரு மோசமான மனிதர்கள்னு சொல்லக்கூடிய அருகதையற்ற ஜென்மங்கள், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் பேய்கிட்ட இருந்துட்டு நீங்கள் எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. அதோடு சேர்ந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ஃபேமிலியில் திருடுறதுக்கு பார்க்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்கள் அதை விட்டு விலகி போனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 10 ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு இந்த 10 ஆஃப் கப்ஸ், இந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா இந்த ஃபெமினின் எனர்ஜி. அந்த ஃபெமினின் எனர்ஜி தான் உங்களுக்கு எல்லாமே. அவங்க தான் உங்களோட பவர். உங்களுக்கு அவங்க மேலே அன்கண்டிஷனல் லவ் இருக்குது. யூ லவ் ஹர் ஸோ மச். அது ரொம்ப அதாவது இந்த ஆண் இந்த பெண்ணை நேசிக்கிறது அளவு கடந்த காதல், சாதாரண காதலுக்கு சொல்லிட முடியாது. அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காதலை நீங்கள் இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து ஆக்ஷன் இருக்கணும். ஆக்ஷன் இல்லாமல் ஸ்பிரிட்ஸும் சரி யூனிவர்ஸும் சரி எதுவுமே செய்ய மாட்டாங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சரி, அந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்மக்கிட்ட வரும்போது அதை கரெக்டாக அந்த என்ன சொல்லுது, வாய்ப்பு கதவை தட்டும்போது கதவை திறக்கணும். நீங்கள் வாய்ப்பு தட்டிகிட்டே இருக்கட்டும், நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் கதவை திறக்கும்போது அங்கே வாய்ப்பு காணாமல் போயிருக்கும். அதை தான் இந்த ஆண் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் இந்த பெண் விலகி போயிட்டாங்க. எவ்வளோ வாய்ப்புகள் கதவை தட்டும் போதும் இந்த ஆணுக்கு இந்த சோகம் 3 கப் தான். அதாவது அவங்களுக்கு யாரோ முதுகில் குத்திட்டாங்க, என்ன துரோகம் பண்ணிட்டாங்க, என்ன திருடிட்டாங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த செல்ஃப் பிட்டி, இந்த செல்ஃப் லோதிங்லேயே இருந்துட்டு இந்த ஆண் ஒரு பொக்கிஷத்தை கோட்டை விட்டுட்டாங்க. இப்போது அந்த பொக்கிஷம் திரும்ப அந்த ஆணுக்கு வேணும்னா முயற்சி எடுக்கணும். ஸ்பிரிட் சொல்கிறாங்க முயற்சி இல்லைன்னா இந்த பொக்கிஷம் கை நழுவி போய்கிட்டே இருக்கும். அது ஸ்டார் ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் இங்கேருந்து தான் பார்க்க முடியும், தொட முடியாது. அந்த தொடறதுக்கான அருகதையை இந்த ஆண் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த ஆணுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ என்ன நடந்துட்டுருக்கோ அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு இந்த ஆணுக்கு ஒரு சந்தர்ப்பம் முதுகுக்கு பின்னாடி இருக்குது. கண்ணை திருப்பி பார்த்தா அந்த வழிக்கு புலப்படும். ஸ்பிரிட்ஸு உங்களுக்கு நிச்சயமாக அதோட சயின்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இந்த ஆணுக்கு சயின்ஸ் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதை இந்த ஆண் உணர சூழ்நிலையில் இல்லை, இல்லைன்னா
இந்த கனெக்ஷனை தாண்டி அந்த விஷயம் பெருசாக இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கனெக்ஷன் வந்து விலகி தான் போகும். ப்ளீஸ் கிளாரிஃபை த 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நான் தான் சொன்னேனே, ஒரு பெண் பேய் அதை தான் சமாளிச்சிட்ருக்காங்க இந்த ஆண் எனர்ஜி. ப்ளீஸ் கிளாரிஃபை த டெவில் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை த டெவில் எனர்ஜி. அந்த பேய் என்ன ஆட்டம் போட்டாலும் சரி, அந்த பெண் பேய் எவ்வளோ முயற்சிகள் செஞ்சாலும் சரி, ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த பெண் பேயை ஊதி தள்ளிடுவாங்க. இல்லை இந்த யூனிவர்ஸ் வந்து அந்த பெண் பேயை ஊதி தள்ளிடும். ஆனால் அதுக்காக இந்த ஆண் காத்திருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. காத்திருந்தால் காலம்தான் ஓடுமே தவிர சந்தர்ப்பங்கள் வராது. சந்தர்ப்பம் வரும்போது அது சரியாக பயன்படுத்திக்க தெரியாதவங்களால எதையுமே வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. அடுத்து இந்த பெண் பார்த்திங்கன்னா அவங்க எதை பற்றியும் அழட்டிக்கிற மாதிரி இல்லை. பார்த்திங்கன்னா அவங்க சிண்ட்ரல் எனர்ஜியில் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, சேம் எனர்ஜி தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த பெண்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட்டுட்டு அழட்டிக்கிற மாதிரி தெரியல. மேபி அதுதான் இந்த பெண்களுக்கான கைடன்ஸாகவும் இருக்கலாம். இந்த ஆணோட லவ் வந்து ரொம்ப அன்கண்டிஷனல் லவ், ரொம்ப டீப் லவ். ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இந்த பெண்ணை, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் மட்டும் ஒரு கனெக்ஷனை வந்து உருவாக்குறதுக்கு போதுமானது கிடையாது. ஒரு ஆண்னா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும், ஒரு பெண்ணுனா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். இது வந்து சோஷியல் கண்டிஷன்ஸ்க்காக நான் சொல்லலை. அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க ப்ளே பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு ஹார்மனி, அதாவது ஒரு என்ன சொல்லுது, ஹார்மனிக்கு தமிழில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, அது ஒரு நீரோட்டம் போல் போய்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னிங்கன்னா அங்கங்கே கல் விழுறது, அங்கங்கே தடுக்கிறது, தட்டுறது, இந்த மாதிரி போய்ட்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி அமைதியாக இருக்கும். அவங்கவுங்க ரோலை அவங்கவுங்க ப்ளே பண்ணிவிட்டு எது சரின்னு பண்ண ஆரம்பித்தோம்னாவே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லையே. யூனிவர்ஸ் தான் நம்மளுக்கு 1000 கைடன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க, 1000 வழிகாட்டுதல் இருக்குது, எவ்வளோ புக்ஸ் இருக்குது, எவ்வளோ பெரியவங்க எவ்வளோ சொல்லிட்டு போயிருக்காங்க, அவ்வளோ பழமொழிகள் இருக்குது. நம்ம லாங்குவேஜில் தான். தமிழ் இல்லாத பழமொழியும் தமிழ் இல்லாத வாழ்க்கை வழிகாட்டுதலும் வேறு எந்த மொழியிலையுமே கிடையாது. ஆனால் நாம் தான் வாழ்க்கை வாழறதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பணம் ரொம்ப பெருசு. எல்லாத்த விட அன்பு, காதல், பாசம் எதுக்குமே நம்மளுக்கு மரியாதை, அருமை தெரியறதில்ல. அதை இழக்கிற வரைக்கும் பணத்து பின்னாடி ஓடுறது, விஷயங்கள் பின்னாடி, பொருட்கள் பின்னாடி ஓடுறது, இந்த மாதிரி ஓடி ஓயும் போது தான் உண்மையான அன்போட அர்த்தம் தெரியும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த அன்பு காணாமல் போய் கரைஞ்சே போயிருக்கோம். அப்புறமா உட்காந்து சாகிற வரைக்கும் கண்ணீர் வடிச்சிட்டு, சாகும்போதும் கண்ணீர் வடிச்சிட்டு செத்துடுவோம். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை எதுக்கு வாழணும்? வாழ்க்கையை இருக்கும்போதே வாழ்ந்து ரசித்து ருசிச்சுட்டு நிம்மதியாக இல்லை போகணும். அதுக்கு தானே மனுஷனாக பிறந்தது. அதுக்கு தான் நம்ம மொழியில் இவ்வளோ வழிகாட்டுதல் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அதான் அந்த பெண் பேய் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்குது. அது அந்த ஆணோட கர்மா. ஆணோட கர்மா ஏன் அப்படின்னா இந்த பெண்ணை பாதுகாக்கலை, இந்த பெண் சொன்னதை கேட்கல, யூனிவர்ஸ் சொன்னதை கேட்கல. அதனால தான் இப்போது இவங்க சொல்கிறது யூனிவர்ஸ்க்கு கேட்கல. ஸோ நான் இதை வந்து கைடன்ஸோட இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், இது வந்து 2 எனர்ஜியுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருது, பெண்களுக்கு தான் சொல்கிறீங்க, ஆண்களுக்கு சொல்கிறது இல்லை அப்படின்னு. அதனால தான் நான் வந்து என்டையர் ரீடிங்காக பண்ணியிருக்கேன். இது பெண்களுக்கு, இது ஆண்களுக்கு என்ன பிளாக்கேஜ், என்ன இது வரணும்னு நான் 2 பைல் பண்ணலை. நான் நெக்ஸ்ட் ரீடிங் 2 பைல் பண்ணுறேன். உங்களோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். Please tell us what is the guidance for this connection, no contact situation. No contact situation space, please. No contact situation. Clearing, declutter, clear the clutter. When in doubt, throw it out. இந்த ஆணுக்கு தான் இது வந்து டீக்ளட்டர். மேபி இந்த பெண்ணுக்குமே இருக்கலாம். இந்த ஆண் வந்து ஆமாவா இல்லையா, இருக்கா இல்லையா, 100% ஆக்ஷன் இல்லை அப்படின்னா 100%, அதாவது 100% எஃபர்ட் இந்த கனெக்ஷனில் போடலைன்னா த்ரோ இட் அவே அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கு. இந்த ஆணுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கா, இது சரியா தப்பா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவுட் இருக்க பட்சத்தில் செய்யாதீங்க. டோன்ட் டூ இட், த்ரோ இட் அவே, அவ்வளோதான். செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது கண்டிப்பாக இந்த கைடன்ஸ் பெண்களுக்கு தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் வாட் இஸ் ரைட். ஸோ இந்த பெண்களுக்கு தான் இந்த கைடன்ஸ். நீங்கள் தான் ஜட்ஜிங்க. உங்களுக்கு இந்த ஆண் வேணுமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க.
கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த ஆண் வந்து உங்களை மதிக்கலையா, இந்த கனெக்ஷனை மதிக்கலையா, இன்னொன்று பெருசாக தெரியுதா, தூக்கி போட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஷீ இஸ் ப்ரீஷியஸ், ஷீ இஸ் த ஸ்டார், ஷீ இஸ் த கைடிங் ஸ்டார். உலகத்துக்கே வழிகாட்டுற ஒரு விஷயத்த உங்களுக்காக வெயிட் பண்ணுன்னா வெயிட் பண்ணுமா? நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில். அதனால தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, வாக் அவே, த்ரோ இட் அவே, வாக் அவேன்னு கூட சொல்ல. இந்த ஆணுக்கு ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருக்கிற மரியாதை அவ்வளோதான். ஏன் அப்படின்னா கேட்கல, இப்போ அவங்களுக்கு கேட்கல. சைலன்ஸ். இந்த ஆணுக்கு இந்த பெண்ணை கொடுக்க சொல்கிறது சைலண்ட் ட்ரீட்மெண்ட். அப்புறம் இன்னொன்று, ரெஸ்ட் யுவர் மைண்ட். சைலன்ஸ் இஸ் குட் செல்ஃப் கேர். எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த பெண்ணை அவங்களோட வாழ்க்கையை நோக்கி போக சொல்கிறாங்க. டெண்டர்னஸ். ஸ்பீக் ஜென்ட்லி டு யுவர் செல்ஃப், செரிஷ் த சைல்டு வித்தின். அதான் பப்ளி எனர்ஜி. இந்த பெண்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண் எனர்ஜி இந்த ரீடிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாப்பினஸ். நம்ம தான் சன் கார்டே இங்கே வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட வேர்ல்டு ஒன்று அழகாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ரிஃப்ளெக்ட். கீப் யுவர் ஐஸ் ஓப்பன், ஜாய் லிவ்ஸ் இன் ஸ்மால் பிளேசஸ். இதுதான் இந்த பெண் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இப்போ கடவுள் வந்து இந்த பெண்ணுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இஃப் திஸ் மாஸ்குலின் இஸ் நாட், அதாவது இந்த ஆனா நின்று இந்த பெண்ணை பாதுகாக்கல, இல்லை இந்த கனெக்ஷனுக்காக எந்த செயலும் செய்யலைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடு. உன்னோட சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அந்த சுயமரியாதையை யாரும் பாதுகாக்கலை, இல்லை அதுக்காக ஒரு முயற்சி செய்யலை, அதை பாதுகாக்க போராடலை அப்படின்னா தூக்கி எரிஞ்சிடு அப்படின்னு இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஸ்பிரிட்ஸ் கிட்டேருந்து, யூனிவர்ஸ் கிட்டேருந்தும் கைடன்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் ஆண்கள் வந்து ஆக்ஷன் எடுக்காத போது இந்த பெண்கள் விலகி போனதுக்கான காரணம் இதுதான். இப்போது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நியூ பிகினிங் இருக்குது. எப்போ இருக்குது அப்படின்னா, இந்த ஆண் வந்து ஆணுக்கான குணாதிசயங்களை எப்போ கையில் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு இருக்கும். அடுத்தது இந்த பெண் வந்து சைலண்ட்டாக தான் இருக்க போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி பறவைகளையோ ஏதோ ஒரு குருவியோ துரத்திட்டு இருக்காங்க. மேபி அதை வளர்த்தலாம், அவங்கக்கிட்ட பெட் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அடுத்தது அவங்க வாழ்க்கையை அவங்க திரும்பி பார்த்து அவங்க வாழ்க்கையை ஒரு அனலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க நிற்க போகிறதில்ல, அவங்க படி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இந்த ஆணுக்காக காத்திருக்க இந்த பெண் தயாராக இல்லை. இந்த காதலை காப்பாற்றணுன்னா இது இந்த ஆண் கையில் தான் இருக்குது. அது இந்த ஆண் செய்வாங்களா இல்லையாங்கிறது இந்த ஆணோட என்ன சொல்கிறது தைரியத்தை பொறுத்து, இல்லைன்னா அவங்களோட அந்த காதலோட ஆழத்தை பொறுத்தது. ப்ளீஸ் பாப்பா, உங்களோட வழிகாட்டுதல் என்ன? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நான் யூஸ்வலாக நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இந்த இதிலெல்லாம் பாபாவோட கைடன்ஸ் போட மாட்டேன். பட் இங்கே ரொம்ப சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ இந்த ஆண்களுக்கு நான் இந்த கைடன்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து மோஸ்ட்லி ஆண்களுக்கு தான் பொருந்தும். பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு. ஓகே, நான் 2 அடுத்தே 3 ஒழிஞ்சிட்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து டிவைன் பிளான் தான். 470, 383 அண்ட் 266 பார்க்கலாம் என்ன வருதுன்னு. 470 ஷீரடிக்கு போ, அல்லது குறைந்தபட்சம் ஸ்ரீ சாய்நாதரை மனதிலாவது நினை, விபூதியை நெற்றியில் இட்டுக்கொள், பெருந்துன்பத்திலிருந்து மீள்வாய். ஏன் அப்படி இந்த கார்டு வந்துருக்கு? நிச்சயமான ஆண்களுக்கு தான் கைடன்ஸ் எடுத்தேன். கரெக்டாக பாபா அதை தான் சொல்கிறாரு. 470 ஏன் பாபா அப்படி சொல்கிறார் அப்படின்னா, உதியை வச்சுக்கோ, பெரிய துன்பத்திலேருந்து மீட்கப்படுவாய் அப்படின்னா, நாம் தான் இங்கே பார்த்தோமே, ஒரு பெண் பேய் ஒரு பேயாட்டம் ஆட காத்துட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மவுண்டைன் இந்த ஆணை வந்து தடுக்கிறதுக்காக அவங்க ஏதோ ஒரு குழி நோண்டிகிட்ருக்காங்க. 7 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி ஏதோ ஒரு பெரிய துரோகம் பண்ணி இந்த ஆணை வந்து மாட்டி விடுறதுக்கான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதனால தான் பாபா வந்து உதியை நெத்தியில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, நீங்கள் பெரிய துன்பத்திலேருந்து காப்பாற்றப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 383 பெண்களே, இது உங்களுக்கு புகழ் கிட்டும், வெளியூரிலிருந்து மக்கள் உங்களை காண வருவார்கள், தானம் செய்யுங்கள், உங்கள் வேலை நடக்கும். இந்த பெண்கள் வந்து அவங்க ட்ரீமை சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான படிகள் வந்து அடுத்தடுத்து தெரிஞ்சிட்டே இருக்கும், அவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் பெண்கள் பார்க்குறவங்க அன்னதானம் மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். 266 என்ன சொல்லுதுன்னா, ஸ்ரீ சாய்பாபா எங்கும் இருக்கிறார், இதை நீயே உணர்ந்து கொள்வாய், கவலைப்படாதே, நம்பிக்கையோடு இரு, உனக்கு வெற்றி கிட்டும். ஓகே, இப்போ என்ன புரியுது அப்படின்னா, இந்த ஆணுக்கு
கடவுள் மேலே நம்பிக்கை வருது, நம்பிக்கை போகுது, நம்பிக்கை வருது, நம்பிக்கை போகுது. கடவுள் என்ன, பாபா என்ன சொல்கிறாருன்னா, அவர் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார், எந்த கவலையும் பட வேண்டாம், நம்பிக்கை மட்டும்தான் தேவை, நம்பி கண்ணை முடிக்கோ, நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் அந்த ஆண்களுக்கான கைடன்ஸ். இதுதான் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே.